சுகம் பிறரை சார்ந்தது, மகிழ்ச்சி அந்த அளவுக்கு பிறரை சார்ந்தது அல்ல. ஆனந்தம் உன்னுடைய பிறப்புரிமை, பரவசம் எதையும் சார்ந்தது அல்ல, அது உன்னுடைய ஆழ்ந்த இயல்பு. இரண்டாவது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை மகிழ்ச்சி. சுகம் உடலை சார்ந்தது, மகிழ்ச்சி மனதை சார்ந்தது, கொஞ்சம் மேலானது, பரிசுத்தமானது, உயர்ந்தது. ஆனால் சுகத்திலிருந்து பெரிதாய் மாறுபட்டது அல்ல. நீ சுகம் கீழ்த்தரமான மகிழ்ச்சி என்றும், மகிழ்ச்சி கொஞ்சம் உயர்தரமான சுகமென்றும் சொல்லலாம். ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். சுகம் கொஞ்சம் பழையது, மிருகத்தனமானது. மகிழ்ச்சி கொஞ்சம் நாகரீகமானது, மனிதத்தன்மையுடையது. ஆனால் மனதின் உலகில் விளையாடப்படும் அதே விளையாட்டுதான். நீ உடல் ரீதியாக தூண்டல்கள் மீது அவ்வளவாய் அக்கறை காட்டுவது இல்லை. நீ இப்பொழுது மனோரீதியான தூண்டல்களில் அக்கறை கொண்டுள்ளாய். ஆனால் அடிப்படையில் அவைகளுக்கு பெரிதாய் வித்தியாசம் இல்லை. மூன்றாவது, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை ஆனந்தம். ஆனந்தம் என்பது எல்லாம் கடந்த நிலை. ஒருவர் மகிழ்ச்சியாகவும் இல்லை, துன்பமாகவும் இல்லை, ஆனால் முழுவதும் அமைதியாக, மௌனமாக, உயிரோட்டமாக ஒரு சரியான நடுநிலைமையில் இருக்கிறார். ஆனந்தம் உள்ளிருந்து எழுகிறது. அது உன்னுடைய சக்தியின் ஓட்டம். உன்னுடைய சக்தி ஓட்டமாக, நகர்வாக, ஆறாக இருக்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கிறது. ஆனந்தம் உன்னுடைய உள்ளார்ந்த இயல்பு. நீ இதனோடு தான் பிறந்தாய். இது பிறப்பிலேயே இருப்பது. இது உன்னுடைய நகர்வில், லயத்தில் இருப்பது. ஆனந்தத்தில் வாழு. உன்னுடைய ஆழமான இயற்கையிலிருந்து வாழு. நீ எப்படிப்பட்டவனோ அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழு. பிறருடைய எண்ணங்களுக்காக உன்னை மாற்றிக்கொண்டிருக்காதே. வெறுமனே நீயாக இரு, உன்னுடைய உண்மையான இயல்பில். அப்பொழுது ஆனந்தம் நிச்சயமாய் பொங்கும். அது உனக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கும். ஒரு மரத்தை பார்த்து கொண்டால், நீர் விட்டால், அக்கறை காட்டினால் இயற்கையாக அது ஒரு நாள் பூத்து குலுங்கும். வசந்தம் வரும்பொழுது அங்கே மிகப்பெரிய மலர்ச்சி இருக்கும். மனிதனுக்கும் இது போலத்தான். உன்னை நீ நன்றாக பார்த்துக்கொள். உன் இருப்பிற்கென சரியான மண்ணை கண்டுபிடி, சரியான சூழலை கண்டுபிடி. உனக்குள் இன்னும் ஆழமாக செல். ஒரு மாலை நேரம் ராஃபியா, அவள் ஒரு பிரபலமான சூஃபி ஞானி, அவளுடைய குடிசையின் வாசலில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். சூரியனோ மறைந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் இருள் கவிய ஆரம்பிக்கிறது. ஒரு சில மக்கள் அங்கே கூடினர். அவர்கள் அவளிடம் கேட்டனர், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதை தொலைத்து விட்டாய்? எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றனர். நான் எனது ஊசியை தொலைத்து விட்டேன் என்றாள். இப்பொழுது சூரியன் மறைய துவங்கிவிட்டது. ஊசியை தேடுவதும் மிகவும் கடினமாகிவிடும். அதனால் நாங்கள் உனக்கு உதவுகிறோம். சரியாக எங்கே அது விழுந்தது? ஏனெனில் சாலை மிகவும் பெரிதாக இருக்கிறது, ஊசியோ மிகவும் சிறியது. சரியாக எந்த இடத்தில் விழுந்தது என்று தெரிந்தால் அதை கண்டுபிடிப்பது சுலபமாக இருக்கும் என்று மக்கள் கூறினார்கள். நீங்கள் என்னிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கவே கூடாது. ஏனெனில் அது சாலையில் விழவே இல்லை, அது என் வீட்டினுள்தான் விழுந்தது என்றாள் ராஃபியா. மக்கள் இதை கேட்டு சிரித்தனர். ஊசி வீட்டினுள் விழுந்தால் நீங்கள் அதை இங்கே சாலையில் தேடுவதில் என்ன பயன்? அதற்கு ஒரு எளிமையான காரணம் இருக்கிறது. எனது வீட்டினுள் வெளிச்சம் இல்லை, அதோடு வெளியில் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது என்று ராஃபியா கூறினாள். மக்கள் இதை கேட்டு சிரித்துவிட்டு நகரத் துவங்கினர். ராஃபியா அவர்களை அழைத்துச் சொன்னாள், கவனியுங்கள், இதையேத்தான் நீங்களும் செய்கிறீர்கள். நான் உங்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றினேன், அவ்வளவுதான். நீங்கள் பரவசத்தை வெளியுலகத்தில் தேடுகிறீர்கள். ஆனால் ஒரு அடிப்படை கேள்வியை கேட்க மறந்துவிட்டீர்கள். எங்கே அதை தொலைத்தோம்? நான் சொல்கிறேன், நீங்கள் அதை உள்ளே தொலைத்துவிட்டு வெளியே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஒரே காரணம், உங்களுடைய புலன்கள் வெளியுலகை நோக்கி திறந்திருக்கின்றன. அங்கே இன்னும் கொஞ்சம் அதிக வெளிச்சம் இருக்கிறது. உங்களுடைய கண்கள் வெளியே பார்க்கின்றன, உங்களுடைய காதுகள் வெளியிருந்து கேட்கின்றன, உங்களுடைய கைகள் வெளியில் நீள்கின்றன. இந்த காரணத்தினால்தான்
நீங்கள் வெளியே தேடுகிறீர்கள். நான் என்று என்னுள் பார்த்தேனோ அப்போது ஆச்சரியமடைந்தேன். அங்கே தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பரவசம் எதையும் சார்ந்தது அல்ல, அது முழுமையான சுதந்திரம். அது உன்னுடைய ஆழமான மையம். அது உன்னை குருவாக்குகிறது. உன்னுடைய சொந்த உள்ளுணர்வில் உள்ளே திரும்பு. அது உன்னுடைய விழிப்புணர்வு. நீ மேல் நோக்கி எழ ஆரம்பித்து விடுவாய். அது உனக்கு சிறகுகளை தருகிறது. நீ வானத்தின் பாகமாகி விடுகிறாய். நீ ஒளியாகி விடுகிறாய். நீயே ஆனந்தமாக மாறிவிடுகிறாய். அதனால்தான் புத்தர் கூறுகிறார், சுகமும் அங்கே இருக்கிறது, பரவசமும் அங்கே இருக்கிறது. சுகத்தை கடந்து பரவசத்தை எடுத்துக்கொள்.